ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் நேம் விஜே ஐயப்பன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டானே வீடியோ காணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்காகவே இது ஒரு ஓன் வாய்ஸில் ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நான் இறக்குறேன். ஏன்னா நான் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலையும் போட்டு சப்ஸ்கிரைபர் மட்டும் வாங்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைபர் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சின்ன ஒரு வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு வீக்கெண்ட்லி சண்டே வந்து வீடியோ வந்துடும். சின்ன சின்ன கண்டென்ட்டில் ஒரு விளாகா இல்லைன்னா காமெடியாக இல்லை ஒரு ரீல்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்துடுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டில் வந்து உங்களை வந்து மனசை பிடிச்சிருக்க கண்டிப்பாக பிடிப்பேன். உங்களுக்காக நான் வரேன். நான் வந்து ரொம்ப வருஷமாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முடியல. 2026 ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி அது விஜே ஐயப்பன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோவை நான் போடுறேன். ஏதோ கொஞ்சம் கிணறுலாம் திக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவாக இதாக இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் விஜய். இதுதான் என்னோடய நேம். ஒரு நேம் ஐயப்பன், இன்னொரு நேம் விஜய். இதுதான் என்னோடய நேம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை கூப்பிடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டு உங்கள் மத்தியில் நான் நல்ல ஒரு பேர் எடுப்பேன்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்குது வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லணும். நல்ல ஒரு கண்டென்ட்டில் உங்களை வந்து நான் பிடிச்சிட்டேன். எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஒரு நல்ல விதமான கண்டென்ட்டில் உங்களை வந்து கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்கேன். மோட்டிவேஷனாக நம்மளுக்கு எப்போவுமே தளபதி அண்ணா தான். நம்ம எப்போதும் மோட்டிவேஷன் அண்ணா தான் நம்மளுக்கு எப்போவுமே. அண்ணா நடித்த படத்துலேருந்து அழகிய தமிழில் அதில் ஒரு சீன் பார்த்திங்கன்னா அண்ணா அழகாக சொல்லியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடியாது சேட்டு, ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் 100 வாட்டி யோசிச்சுக்கலாம். ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் ஏன்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? அண்ணா சொன்ன லைன் தான் அது. எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா என்ன அப்படிங்கிறது. அந்த ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இது சிம்பிளாக பண்ணேன், நான் பெருசாக எதுவும் பண்ணேன். ஏன்னா அது எவ்வளவோ பண்ணங்கும் போது இது ஒரு விஷயமா நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பல வெற்றிகளும் பார்க்கலாம், தோல்விகளும் பார்க்கலாம். எவ்வளோ இருக்கும், நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும்ல. அதனால தான் அது எதுவுமே நம்ம இறங்கி போய் பார்த்துடணும். ஏன்னா நான் 5 வருஷமாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி 2021 நான் தொடங்கிட்டேன். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. 26 தான் நான் ஒரு யூடியூப் சேனலை புதுசாக ஓப்பன் பண்ணி இப்படி ஒரு வீடியோ பண்ணுறேன். அதனால் நீங்களும் எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நாளைக்குன்னு ஒத்தி வைக்காதீங்க. ஏன்னா நானும் இப்படி தான் நாளைக்குன்னு போய் தான் 2026 தான் நான் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களே ஏதோ ஒரு என்ன மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த ஒரு முயற்சி பண்ணனாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்குல்ல இந்த உலகத்தில். எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நாளைக்குன்னு ஒத்தி வைக்காதீங்க. இன்றைக்கே தொடங்கிடுங்க. நம்மளுக்கு போய் பார்த்தா தான் வெற்றியா தோல்வியான்னு தெரியும். அதில் போய் வர அனுபவங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கான பாதையை உருவாக்கும். தோல்விக்கான பாதையை என்றைக்குமே உருவாக்காது. ஏன்னா நான் அப்படி தான் இருந்திருக்கேன். நான் இதில் இப்போ தொடங்கிட்டேன். போய் பார்த்தா தானே தெரியும். போய் பார்த்துடலாமே என்ன அது. அண்ணா சொன்ன மாதிரி போய் பார்த்தா தானே தெரியும். சும்மா ஒரே இடத்துல இருந்தால் தெரியுமா? எதுலேயும் இறங்கி போகிறதுனா வெற்றி உண்டுன்னு அண்ணாவே சொல்லிட்டாரு விஜய் அண்ணா. இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்களால் தான் முடியும். உங்களை நம்பிதாப்பா வரேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.